என்னால் ஒரு அப்பா ஆக முடியாதா, என் மேன்ஹுட் போயிடுச்சான்னு நிறைய பேர் உடஞ்சு போயிடும். ஜீரோ கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு எண்டு கார்டு கிடையாது, அது ஒரு புது சாப்டரோட ஆரம்பம். ஒரு ஆணுக்கு அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான மொமெண்ட் எதுன்னு தெரியுமா? ஃபர்டிலிட்டி கிளினிக்ல செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வாங்கும்போது அதில் ஸ்பெர்ம் கவுண்ட் 0 இல்லைன்னா நில்லுன்னு பார்க்குற அந்த ஒரு நிமிஷம் தான். அதை பார்த்த உடனே உலகமே இருண்டா மாதிரி ஆயிடும். என்னால் ஒரு அப்பா ஆக முடியாதா, என் மேன்ஹுட் போயிடுச்சான்னு நிறைய பேர் உடஞ்சு போயிடுவாங்க. சில பேர் இதுக்கு மேலே வழியே இல்லைன்னு நினச்சி குழந்தை கனவையே வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம 2026ல இருக்கோம். ஜீரோ கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு எண்டு கார்டு கிடையாது, அது ஒரு புது சாப்டரோட ஆரம்பம். உங்க செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல ஸ்பெர்ம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க உடம்புக்குள்ள ஸ்பெர்ம் இருக்க சான்ஸ் இருக்கு. நோ ஸ்பெர்ம் அப்படின்ற ரிப்போர்ட்டை வச்சுட்டு பயாலஜிக்கல் ஃபாதர் எப்படி ஆக முடியும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கவே கூடாது. அதுக்கான 2026 பிரேக் த்ரூஸ் என்ன, அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். டோன்ட் லூஸ் ஹோப். வணக்கம், வெல்கம் பேக் டு டாக்டர் அர்ச்சனா IVF. நான் டாக்டர் அர்ச்சனா சாய்நாதன், உங்களோட ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்ஃபர்டிலிட்டியில் இருக்கிற கஷ்டமான பிரச்சனைங்களுக்கு சயின்டிஃபிக் சொல்யூஷன் தரது தான் என்னுடைய வேலை. மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி இன்னும் நிறைய ஓப்பனாக பேசணும். இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், நில் ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது அசோஸ்பெர்மியான்னு உங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்துருச்சுன்னா அதை தெளிவாக என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா வெளியே வர செமனில் ஸ்பெர்ம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்கள் உடம்புல டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி மாதிரி நினச்சிக்கோங்க. பிரெயினில் FSH LH அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்ஸ் போய் ஸ்பெர்ம்ஸை உருவாக்குறதுக்கு அந்த டெஸ்டிஸில் போய் ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணும். அந்த டைமில் ஸ்பெர்ம்ஸ் உருவாயிடுச்சுன்னா உருவான ஸ்பெர்ம்ஸு மற்ற வேறு சில ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளாண்டுலர் செக்ரீஷன்ஸ் இதோடெல்லாம் சேர்ந்து டெஸ்டிஸில் இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் வெளியே வரும்போது சீமனாக வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி வெளியே வரதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்னால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே கம்மியாக இருக்கிறதுக்கும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அசோஸ்பெர்மியாவை 2 டைப்ஸாக சொல்லுவோம். ஒன்று ஒப்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று நான் ஒப்ஸ்ட்ரக்டிவ். ஒப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா வெளியே வர முடியல, பிளாக்கேஜ் இருக்குது, அதனால் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் லைக் அ டிராஃபிக் ஜாம் ஒரு க்ளோஸ்ட் பிரிட்ஜ். ஸோ ஸ்பெர்ம் வெளியே வர முடியல, இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டைப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குது, ஃபேக்ட்ரிலேயே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தான் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லும். இது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம், இல்லைனா ஜெனட்டிக் இஷ்யூ, இல்லைனா சின்ன வயசில் வந்த இன்ஃபெக்ஷன்ஸ், சின்ன வயசில் ஏதாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கு டெஸ்டிகுலர் ஏரியாவில், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால உங்களுடைய டெஸ்டிகுலர் ஃபேக்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஷட் டவுன் ஆகிருக்கலாம். ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமையே கூட இருக்கலாம். ஸோ 0ன்னு வந்துருச்சுன்னா உடனே பயப்பட வேண்டாம், அது ரோட் ப்ராப்ளமா இல்லை ஃபேக்ட்ரி ப்ராப்ளமானு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணுன்றதை யோசிங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், எதனால், அதாவது ஒப்ஸ்ட்ரக்டிவா நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னா கண்டுபிடிச்சிக்கணும்னா சிம்பிளாக உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் நில் ஸ்பெர்ம் அப்படின்னு உங்கள் செமன் டெஸ்ட்டில் வந்துருச்சுனாலே நீங்கள் உங்கள் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு இது ஒப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவா இல்லை நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்ததுன்னா அது ஒப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. அப்நார்மலாக ரேஸ்டாவோ இல்லை ரொம்ப குறைவாகவோ இருந்ததுன்னா அது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன? இங்கே தான் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவாக இருந்ததுன்னா ஒரு சின்ன ஊசி மூலமாக உங்களுடைய டெஸ்டிஸ்லேருந்தே நேரடியாக நம்மளால் ஸ்பெர்ம்ஸை வெளியே எடுக்க முடியும். இது உங்களுடைய டெஸ்டிஸில் மேலே இருக்கிற எபிடிடைமஸ்ன்னு சொல்லுவோம். அதில் தான் டெஸ்டிஸில் ஸ்பெர்ம்ஸ் உருவானதுக்கப்புறமா அந்த ஸ்பெர்ம்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். எபிடிடைமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம், பர்க்யூட்டேனியஸ் எபிடிடைமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், அதாவது பீசா. இந்த டெக்னிக் மூலமாகவே ஒப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸை நம்மளால் நிறையா சமயத்தில் ரெட்ரீவ் பண்ண முடியுது. இது ஒரு 10 நிமிஷம் ப்ரொசீஜர் தான், பெயின் பெருசாக இருக்காது, அண்டர் அனஸ்தீசியா ப்ரொசீஜர் தான், ஷார்ட் GA, அதாவது ஒரு 10-15 மினிட்ஸ் மயக்கம் கொடுத்து தான் இதை நம்ம பண்ணுவோம். அதனால் இட்ஸ் நாட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். வி யூஸ் அ வெரி வெரி தின் நீடில், உங்களுக்கு பட்டர்ஃப்ளை நீடில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கேல்ப் வெயின், அந்த மாதிரியான ஒரு நீடில் வச்சு தான் நம்ம இந்த ஆஸ்பிரேஷனை பண்ணுறோம். இதில் ஒரு வேளை ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கலன்னா டீசா ப்ரொசீஜர், அதாவது டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். டெஸ்டிஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சு
நம்ம ICSI பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாதர் ஆக முடியும். ஆனால் ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியான்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் 2026 என்ன பிரேக் த்ரூஸ் இருக்குது, என்ன பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ நான் சொன்னேன் டீசா பீசா அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியா. நான் அப்ஸ்ட்ரக்டிவ்க்கு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் மைக்ரோ டீசா. இது ரொம்பவே அட்வான்ஸ்டான சர்ஜரி. இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி. நம்ம ஒரு ஹை பவர் ஆப்ரேட்டிவ் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி டெஸ்டிஸ்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்றதை தேடுவோம். அது எப்படி தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸை நம்ம வந்து ஸ்கின்லேருந்து வெளியே எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிளட் ஃப்ளோ எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே நல்லா ரத்தம் ஓடுற மாதிரி இருக்குன்றது நம்மளால் அந்த ஆப்ரேட்டிவ் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். அந்த ஜோனில் இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டியூபியூல்ஸில் தான் ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. இந்த டியூபியூல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே திரும்ப IVF லெபார்ட்டரியில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணோம்னா அதில் ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சதுன்னா இது மூலமாகவும் நம்ம ICSI டெக்னிக் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்து அந்த ஹெல்தியான ஏரியாவில் வந்து ஸ்பெர்மை எடுப்போம். முன்னாடி எல்லாம் நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னா முடியாதுன்னு சொல்லிடுவோம், இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட்டே இல்லை, டீசா பீசா பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டோனர் ஸ்பெர்ம்ஸ் தான் பண்ணணுன்றது சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது மைக்ரோ டீசா மூலமாக நிறைய பேருக்கு சொந்த ஸ்பெர்மை வச்சு குழந்தை பிறக்க வைக்கிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி அ கேம் சேஞ்சர். நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பல. மைக்ரோ டீசா ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் தான், ஆனால் அதுவும் 100% கேரண்டி கிடையாது. சில சமயம் ஃபேக்ட்ரி மொத்தமாக க்ளோஸ் ஆகிருக்கலாம், அதாவது ஃபுல்லாகவே உங்கள் டெஸ்டிஸ் வந்து ஃபைப்ரோஸ் ஆகிருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்மால் டெஸ்டிஸாக இருக்கலாம். சில சமயம் டெஸ்டிஸ் வந்து இங்குவைனல் கெனால், அதாவது வயிறு பகுதியிலேருந்து இறங்காமையே இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்பெர்ம் உங்களுக்கு கிடைக்காமையும் போகலாம். அப்போ என்ன பண்ணுறது? அங்கே தான் நம்ம மனசு தளர வைக்கக்கூடாது. நமக்கு டோனர் ஸ்பெர்ம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ நோ இது எடுக்கிறது கஷ்டமான விஷயம்தான், ஆனால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறது டிஎன்ஏல மட்டும் இல்லை, அன்பு காட்டுறதுலையும் தான் இருக்குது. நிறைய கப்பிள்ஸ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியை வாழ்கிறாங்க. ஸோ பிளான் A ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் B இருக்குது. ஃபாதர்ஹுட் கண்டிப்பாக பாசிபிள். ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, 0 ஸ்பெர்ம் கவுண்ட் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து உங்கள் கனவை விட்டுடாதீங்க. ஒரு சாதாரண லேப் ரிப்போர்ட்டை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் இல்லைனா ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். அது ரோட் ப்ராப்ளமா இல்லை ஃபேக்ட்ரி ப்ராப்ளமானு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். 2026 சயின்ஸ் நம்ம பக்கம் இருக்குது. உங்களுக்கு அசோஸ்பர்மியான் டயக்னோசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அட்வான்ஸ்ட் மைக்ரோ டீசா ப்ரொசீஜர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிளினிக் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். லெட்ஸ் ஃபைண்ட் அ வே அவுட் டுகெதர். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கேன். இது யாருக்காவது ஒருத்தருக்கு நம்பிக்கை தரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.